9ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். முதல்ல இப்போ 8ஆம் தேதி எப்படி அடித்தான்னு முதல்ல பார்த்து வந்துடுவோம். பிசி மட்டும் பாருங்கள். 74. அதுலேருந்து 3 நாள் 4 நாள் விட்டு 27. சரிங்களா? இப்போ இந்த மாதம் வந்துடுங்க. பாருங்கள், பிசியில் ஒரு 30. 4 நாள் விட்டு பிசியில் இப்போ 80 அடிச்சிருக்கான். ஒரு நம்பர் மட்டும் ஆப்போசிட்டு. சரி, இப்போ அதே மெத்தடில் பார்ப்போம். பாருங்கள், அந்த 12 வரும்போதெல்லாம் 12 இந்த 80 வரும்போதெல்லாம் எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். பன்னெண்டுக்கு ஒரு 80. 12க்கு ஒரு 80. 62க்கு ஒரு 53. 30க்கு ஒரு 12. 80க்கு ஒரு 17. 30க்கு ஒரு 21. இப்போ அதே மாதிரி இப்போ பாருங்கள், 58க்கு ஒரு 17. இந்த 80னுடைய ஆப்போசிட்டு தான் 80 வந்துச்சுனாலே அதனுடைய அந்த 12னுடைய ஆப்போசிட் வருது. நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ அதேமாரி போன மாதமும் வந்துச்சு பாருங்கள். 67. அதுக்கு ஒரு 35. 30. அப்படியே ஒரு 12. இப்போ அதே மாதிரி இந்த கெஸ்ஸிங் நம்ம இப்போ எதுக்கு எடுக்கிறோம்னா 80 அது கீழே 62ன்னு வரணும். அது எப்படி நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 74க்கு இங்கே 24. இங்கே 30க்கு இன்றைக்கி பிசி இங்கே 80. சரிங்களா? ஒரு நம்பர் மட்டும் ஆப்போசிட்டு. அதே மாதிரி இப்போ பாருங்கள், 70 இங்கே ஒரு 67. 70 கரெக்டாக 3 நாள் விட்டு இங்கே 75. ஒரு நம்பர் சி போர்டு மட்டும் ஆப்போசிட்டு. இப்போ அதே மாதிரி இந்த 67க்கு இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 62ன்னு வரணும். சரிங்களா? நல்லா புரியுதான்னு பாருங்கள். 74க்கு இங்கே ஒரு 24. ஏ போர்டு மட்டும் ஆப்போசிட்டு. இங்கே 30க்கு இங்கே 80. ஏ போர்டு ஆப்போசிட்டு. ஓகேங்களா? இப்போ இங்கே வந்தீங்கன்னா 70 இங்கே 75. சி போர்டு ஆப்போசிட் ஆகணும். இங்கே அதேமாதிரி 67 இங்கே 62 வரணும். நல்லா புரியுதான்னு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரதர் ஒருத்தர் புக்கிங் வேறு எடுக்கார். அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். புக்கிங் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுதான் புக்கிங் நம்பரு. புக் பண்ணிக்கோங்க. வின்னிங் அமௌண்ட்டுக்கு நான் கேரண்டி. நல்ல மனுஷன், கொஞ்சம் புக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.